Daily. Taste the Daily. மத்திய அரசை கண்டித்து தேனியில் பேரணியாக சென்ற தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகள் ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் பேரணியால் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, விரிவான விவரங்கள் என்ன? மத்திய அரசை கண்டிச்சு, அதாவது பார்த்தோன்னா 13 தொழிற்சங்கங்கள் 17 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்று நாடு முழுவதும் பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இதன் ஒரு பகுதியா பார்த்தோன்னா தேனி மாவட்டத்தில் தலைநகரான தேனியில 13 தொழிற்சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் தேனி சந்தை கேட் பகுதியில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சென்றனர். அதாவது ஊர்வலத்தின் போது மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பியும் மத்திய அரசுக்கு எதிரான பல்வேறு முழக்கங்களை எழுப்பியும் அவர்கள் பேரணியா ஈடுபட்டு தேனி சந்தை கேட் அருகில் உள்ள ரயில்வே கேட் பகுதியில் சென்று அங்கு உள்ள தண்டவாளத்தில் அமர்ந்தனர். இந்த நேரத்தில் பார்த்தோன்னா மதுரையில இருந்து போடி நாக்னூர் செல்லும் ட்ரெயின் இந்த டயத்துக்கு வரும். இவர்கள் மறியல் போராட்டம் காரணமாக பார்த்தோன்னா இந்த ட்ரெயின் ஆண்டிப்பட்டியிலே சிறிது நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இவர்கள் தண்டவாளத்தில் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக அமர்ந்து மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதன் காரணமாக பார்த்தோன்னா இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதாவது ரயில் தண்டவாளத்தை கடக்க முடியாமல் இருபுறமும் சில கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பின்னர் பார்த்தோன்னா காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் தண்டவாளத்தில் அமர்ந்திருந்த அனைவரையும் கைது செய்தனர். இவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் பார்த்தோன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு பிறகு ஆண்டிப்பட்டியிலிருந்து ட்ரெயின் தேனி பின்னர் போடி சென்றது. இவர்கள் மறியல் போராட்டம் காரணமாக தேனியில பெரியகுளம் ரோடு பகுதியில மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. Taste the Daily. Taste the Daily.